ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டபுள் டிக். ஓகே, ரொம்ப நாள் சொல்ல முடியாது. லாஸ்ட்ல கொஞ்சம் எபிசோட்ஸா வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் இல்லாம மற்ற நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா பல விஷயங்கள் பார்த்தோம். திரும்ப பேக் டு த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் இந்த எபிசோட்ல நம்ம யாரை பார்க்க போறோம்னா ராக் ஸ்டார். ஆனா ஒரு ஜெனரேஷனுக்கும் ஒரு ராக் ஸ்டார் இருக்காங்கல்ல. சொல்லுங்க, நீங்க சொல்றது கொஞ்சம் கம்மியா கேட்டிருக்கான். ராக் ஸ்டார் ரமணியம்மாவா? வெளியில இருந்து ஒரு ராக் ஸ்டார் சொல்றாங்க. ஓகே, என்ன ஸ்டார் சொல்லுவீங்க? அவரு ராக் ஸ்டார் தான். அவர் ராக், அதுக்கப்புறம் ஸ்டார் ஆயிட்டாரு. இப்ப ராக் ஸ்டார். ஜிடிஏல கூட ராக் ஸ்டார் கேம்ஸ் தான் வரும் கீழே. ஐயோ, எல்லாத்துலயும் வருதா? ராக் ஸ்டார் ஒரு படம் வந்திருக்கு. அது வந்திருக்கு. செம்மையா இருக்கும் அந்த பாட்டுலாம். சூப்பரா இருக்குங்க. நம்ம வருவோம் ராக் ஸ்டார். ஒரு ஜெனரேஷனுக்கும் ஒரு ராக் ஸ்டார் இருக்க மாதிரி இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு ராக் ஸ்டார்னா ராக் அம்மாவை கூட ராக்குன்னு தானே கூடுவோம். ராக்கு எங்கேயா போற இல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி ராக் ஸ்டார்னு சொன்னது வந்து டிஎஸ்பி சொல்லுவாங்க. ஆமா. சோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து அனிருத் தான். இப்பயும் வந்து தெலுங்கு தேசத்துல டிஎஸ்பி தான் ராக் ஸ்டார். இப்ப அனிருத் வந்து ஒரு இப்படி சொன்னா இந்தியன் சினிமாலே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மியூசிக் டைரக்டர் லிஸ்ட்ல வந்துட்டு உங்களே இப்ப தமிழ்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஜவான் வரைக்கும் போயிட்டாரு. அது 2012-2013 ஆரம்பிச்சாரு. அவர் பத்தி ஒரு நியூஸ் எல்லாம் மியூசிக்ல ரொம்ப ரொம்ப அமேசிங்கா இருக்கிறாம. இப்போ ஒரு சில ஃபாரின்ல போயிட்டு ஈவென்ட் பண்ணுவாங்கல்ல, அதுலலாம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ஷோ பண்றப்ப கூட அங்க இருக்கவங்க வந்து ஃபுல் ஆகாதான். அந்த அவ்வளவு பெருசா இருக்குமா, அந்த காலியா இருக்கும், காலியா அந்த மாதிரி இருக்கும். ஆனா இவரோடதுன்னா 1 hour 2 hourல டோட்டலா டிக்கெட்லாம் வித்து முடிஞ்சிருந்தாராம. ஸோ அப்பெல்லாம் ஓகே, பரவாயில்லையே. இப்போ இங்கேருந்து போனால் அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்கு, நம்ம ஹாப்பி தானே. அனிருத் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஐ திங்க் நம்ம வந்து 12வது படிக்கிறப்ப ஒரு முதல் படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 3 ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து ஒரு தமாதுண்ட ஒரு பையனா டேவிட் இருந்தா. ஓகே, டிராவிட் அந்த படம் சரியாக போகாத காரணத்தினால டேவிட் அதுக்கப்புறம் தானே நம்ம ரிலீஸ் ஆனது. இல்லை, டேவிட் தான் ஃபர்ஸ்ட். டேவிட் தான் ஃபர்ஸ்டா? ஓகே, கனவே அந்த பாட்டு எனக்கு வந்துச்சு. அதனால டேவிட் பண்றதுக்கு முன்னாடி 3 வந்து சரி அந்த பாட்டு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கும் என்னமோ தெரியல. எனக்கு அந்த முதல் படம் வந்து அனிருத் 3ன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சோம். சரி, ஓகே. அப்படி தவறாக விஜய் டிவில உள்ள பேக்ரவுண்ட் வாய்ஸே கேளுங்க. ஏன்னா அவரு எல்லாம் சொன்னாங்க. அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்து அவ்வளவு பெரிய ஹிட் கொடுப்பாங்க அப்படின்னு யாருமே நினைச்சு பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அனிருத்தோட பொசிஷன் காலியா இருந்தது. இப்ப இருந்த தமிழ் சினிமால பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காலின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இப்ப அந்த டைம்ல மங்காத்தா ரிலீஸ் ஆகுது. ஹாரிஸ் ஜெயராஜோட எங்கேயும் சம்திங் ரோமியோ ஜூலியட், அந்த டி இமானோட ரோமியோ ஜூலியட் ரிலீஸ் ஆகுது. ரோமியோ ஜூலியட்ல நீங்க எந்த பாட்டை கூறுகிறீங்க? ரோமியோ ஜூலியட் எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும். இருக்குண்டா அந்த டயத்துல இல்ல, அந்த டயத்துல நீங்க வந்த படம் பாத்துக்கு 1 year 2 yearக்குள்ள வந்த படத்தை பாத்துக்க. கார்த்தி, எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. 3 வந்த படமா அந்த டயத்துல? அதுக்கப்புறம் நம்ம அதை பாத்துக்கலாம். ஒரு 6 மாசம் ஒரு மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்குள்ள. சரி, ஓகே. என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்லிடுறேன். அப்ப அந்த டயத்துல வந்து கோ படமும் ரிலீஸ் ஆனது. கோ ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் ஒரு 6-7 monthsக்கு அப்புறம் தான் ஒரு கரெக்ட்டா அந்த மியூசிக் எல்லாம் ஏற்கனவே கேட்டதுடா. சரி, ஓகே. இப்போ ஹாரிஸ் சார் கிட்ட இவன் இருக்குடா, அந்த டீம்ல நம்ம எல்லாத்தையுமே கேட்ட ஒரு 10 வருஷமா நம்ம கூடவே வளர்ந்த ஒரு மியூசிக் அது. சோ அனிருத்தோட மியூசிக் அந்த டைம்ல ஒரு புதுமை இதுக்கு நம்ம கிடைக்காம இருந்தது, ஒரு ஃபீல் காலியா இருந்தது. ஓகே, இது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம பாத்துட்டு இருந்தா கேட்டுட்டு இருந்தோம். இந்த பாட்டு எங்கேயும் கேட்டிருக்கோமே தான் நீங்க கேட்டிருப்ப, நானி கோனிலாம் பாட்டு கேட்கறப்போ அத மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு பட்டத்துல. அது நல்லா இருந்தது. பட் ஒரு புது ஒரு முட்டு, ஒரு அரும்பு, ஒரு விதை, ஒரு இசை, அது வந்து எப்படி நான் சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நம்ம கோயிடிஸ் கொலவெறி பாட்டு அது எல்லாமே வந்து கேட்கும்போது ஒரு புது ஃபிளேவரா இருந்தது. அதே மாதிரி அதுக்கு அடுத்து அனிருத் படம் வணக்கம் சென்னையில இருக்கட்டும். ஆக்சுவலா கோயிடிஸ் கொலவெறிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து ஒரு வேர்ல்ட் வைடு வந்து ஹிட் ஆச்சு. இப்போ வரைக்கும் இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஹார்திக் பாண்டியா வந்து பாடிட்டு இருந்தாரு. அப்போ யார் இந்த மியூசிக் போட்டிருப்பா அப்படின்னு நமக்கு அனிருத்னா ஓகே, அனிருத் தான் யாரோ ஒரு பையன். அமிதாப் பச்சன் அதை பத்தி ட்வீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்விட்டர் ஃபுல்லா வந்து அந்த வைதிஸ் கொலவரியை வந்து எல்லாமே டப் மேஷ் பண்ணி, அதுக்கப்புறம் அனிருத் வந்து டெய்லி எல்லாரோட வீட்லயும் இருந்த ஒரு பாட்டு. அனிருத்னா யாருன்னு போய் ரீச் ஆனது எப்படின்னா, வணக்கம் சென்னையில இந்த இந்தியா கெத்து பாட்டு, அந்த எல்லாம் சேர்த்து எனக்கு தெரிஞ்ச அந்த பாட்டு வந்து வைதிஸ் கொலவரி தான். அந்த படத்துல இருக்கிறதுலயே கொஞ்சம் சுமாரான பாட்டுன்னு நினைச்சாங்களாம். அதனாலதான் ரிலீஸ் பண்ணாங்க. ஈவன் மத்த பாட்டுலாம் நல்லா இருக்கும்.
ஆனா வைத்தீஸ் புலவர் வந்து பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. டிஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. இப்போ எப்படின்னா இப்போ அந்த டயத்துல எனக்கு தெரிஞ்ச மங்காத்தா அப்பதான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்ப மங்காத்துல எல்லா பாட்டுமே ஹிட், பிஜிஎம் மேக்ஸிமம். பட் அதுக்கு அடுத்து ஒரே வாரத்துல வந்திருக்காரு. அதிகபட்சம் 1 இயர்க்குள்ள அந்த கேப்ல இருக்கும். யாரும் இன்னும் வந்து கொஞ்சம் டவுன் ஃபால் ஆகலன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இவர் புதுசா இருந்தாரா. ஸோ இன்னும் அந்த கான்செப்டே நமக்கு பிடிச்சிருந்தது. தனுஷ் வந்து அந்த இடத்துல ரொம்ப பீக்ல இருந்துட்டு இருந்தாரு. இப்பவும் பீக்ல தான் இருக்காரு. பட் அதெல்லாம் நல்லா ஒரு ஸ்கூல் பேஸ்டு ஒரு லவ் ஸ்டோரி வருது. ஸ்ருதிஹாசன் வந்து நடிக்கிறாங்க. ஸ்ருதிஹாசன் வந்து அப்பதான் உள்ள வர்றாங்க, கொஞ்சம் பீக்காரதுக்கு வர்றாங்க. சிவகார்த்திகேயன் நீங்க சொல்ற மாதிரி சிவகார்த்திகேயன் வந்தாரா. எனக்கு வந்து அந்த படம் இப்போ 3 படம் வந்து பெருசா வந்து போகலன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தியேட்டர்ல உள்ள 800 பேர் ஒன்னா அழுத சீன் பாத்துருக்கீங்களா, கிளைமேக்ஸ் சீன். ஆமா, ஏன் வந்து செத்து பண்ணாரு அப்படின்றது குழப்பத்துக்கு மட்டும் பதில் கிடைக்கல. பட் அந்த பாட்டு நான் சொல்லுவேன், நிறைய தடவை பார்த்திருக்கேன். 3 படத்துல அவர் அனிருத்தோட சாங் இல்லைன்னா அந்த படமே கிடையாது. அப்படி ஒரு பலமா இருந்தது 3 படத்தோட மியூசிக் எல்லாமே. வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு சரி, அந்த குழந்தைங்களோட பாடிட்டு ஜாலியா ஆடிட்டே போறேன். அது குழந்தைங்கள ஸ்ருதிஹாசன் பாடி அது இப்போ ஹீரோயினா நடிக்க கேப்ரிலியா அவங்க கேப்ரிலா அவங்க கூட அந்த பொண்ணு சின்னதா இருக்கும் போது எடுத்த படம் நல்லா இருக்கும். அந்த சீனரி எல்லாம் எடுக்கும் போது நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து வணக்கம் தமிழா, அந்த இந்தியா வணக்கம் சென்னை வணக்கம் தமிழாங்கிறது ஒரு ஷோல வணக்கம் சென்னையில டிஃப்ரெண்டா போட்டிருப்பாரு. எப்படின்னா ஆக்சுவலா அது வந்து ஒரு விளம்பரத்துக்காகவே அந்த பாட்டு போட்டது. அனிருத் வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரி வந்து அதுக்கப்புறம் அதுலதான் வந்து நம்ம ஹிபாப் ஆதி அப்புறம் வந்து அதெல்லாம் கொஞ்ச நாள் வரைக்கும் நான் ஐபிஎல் சென்னையோட அபிஷியல் பாட்டு நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா, அது அப்படிதான் ரொம்ப இருக்கும். இதுதான்டா சென்னை கெத்து. ஆமா, அதுல ஒரு லேடி வருவாங்கல்ல, அவங்க பெரிய இருக்குமே அந்த பாட்டே அப்படிதான் எழுதிருப்பாங்க. உங்களுக்கு இந்தியா கேட்டு, எங்களுக்கு எல்ஐசி, உங்களுக்கு கோவால பீச், எங்க மெரினா சப்பாத்தி குருமா எங்களை அப்ப கேட்டதா இப்ப கூட கேட்கலாம் இருக்கு. அப்படியே அப்ப வந்து அனிருத் இப்பா பாதி இவங்களாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா போராடி வேல இதுக்கு வந்து ஷோ இது பண்ணாங்க, மியூசிக் டைரக்டரா வந்தாங்க நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து அனிருத் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு பாருங்க. இப்ப பாதி அப்ப வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகாம இருந்தாரு, அவரு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. யோகி வாணிசிங்க உள்ள கூப்பிட்டாரு, நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள கூப்பிட்டு பாட வச்சிருப்பாரு. நான் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப ஃபேம் ஆகிறப்போ எப்ப தெரியுமா நான் பாக்குறேன்னா, ஒரு பெரிய வெளியில தெரியாத ஒரு படமா இருக்கும். அந்த படத்துல 5 பாட்டுமே ஹிட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிதான் நான் வணக்கம் சென்னையை பாக்குறேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீ அவங்க ஹீரோ ஹீரோயினுக்கு 2 பேருக்கும் வந்து அப்படியே ஒரு பேட்டில் மாதிரி ஒரு பாட்டு வரும், நான் ஒபாமாடி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். ஒசாக்கா பாட்டு வந்து ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் வந்து அந்த பாட்டை கேட்டுட்டு அனிருத்து கால் பண்ணி பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டாராம். சூப்பர்ப்பா அந்த பாட்டுன்ட்டு. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த லைன் புரியவே இல்லை. நான் ஒரு ஆக்சுவலாக அந்த ஃப்ரெண்டு நேச்சுரல் வந்து முடிவெட்டுறேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன், அவனோட போயிருந்தேன். சும்மா அங்கே பாட்டு ஓடிட்டு இருக்குங்களா, அப்போதான் ஒசக்காவா என்னது ஒசக்கான்னு இதை ஓடிட்டு இருக்கேன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா நீ சொன்ன ஸ்டெப்பு இதெல்லாம் இருந்ததா, ஓ இந்த பாடா அப்படின்னா. அந்த எனக்கு அது புதுசாக இருக்கு, அந்த வார்த்தை எனக்கு புதுசாக இருந்துச்சு அப்போதைக்கு. ஸோ அதில் ஒரு பாட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த படம் வந்து பெருசாக ஒரு ஹைப்பில் இருந்த மாதிரியான ஒரு படமும் கிடையாது. ஆனால் பாட்டெல்லாம் ஹிட்டு, அதனால அந்த படம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு. அதுக்கப்புறமும் நல்ல ஒரு ஹிட் கொடுத்த படம்னா சிவகார்த்திகேயனுக்கு எதிர்நீச்சல். எல்லா பாட்டும் எங்க ஊருக்குள்ள நாங்க தாறுமாறு எதிர்நீச்சல் வந்துட்டோம்டா. அதான் அந்த பாட்டுக்கு அப்புறம் இது பயங்கரமா ஹிட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டுக்கு அதுல ஒரு பாட்டு ஒரு மோட்டிவேஷன் வரும், அது எதிர்நீச்சல் அடி வென்று அதுதான் இந்த லைன் வரும். அதுல என்னடா வரும், தாறுமாறு. அதெல்லாம் இதுதான் வணக்கம் சென்னைடா, எங்க ஊர் அது தாறுமாறு இருக்காரு. அவன் வந்து இது ஆதி பாடுவான்ல, அதான் அது வணக்கம் சென்னை தானே. எதிர்நீச்சல் அடி பாட்டுல வரும். ரெண்டுலயுமே ஆதி பாடுறனால கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அதுல வந்து ஹானி சிங்கை கொண்டாந்து அந்த டைத்துல எனக்கு அவர் மேல பெரிய கிரேஸ் இருந்தது. ஏன்னா அவர் இந்தியன் ஆல்பம் சாங்னா அவரோட தான் நான் பாடி பாடி அவரு யாரு கார் வாங்கிட்டாராம். அவர் அங்க பெரிய ஆள்ரா, அவர் பாட்டுல வந்து லேம்போகினி எல்லாம் வச்சிருப்பாரு. இப்ப வேற மாதிரி எல்லாம் வராது. ப்ளூ ஐஸ் மேரி தைஸ் அப்படி ஒரு பாட்டு வரும். ஒரு ப்ளூ ஐஸ் தான் அந்த டைம்ல அவர் பாட்டுல ரொம்ப ஹிட்டா இருந்த ஒரு பாட்டு. அப்புறம் லுங்கி டான்ஸ் எல்லாம் ஆனாரு. லுங்கி டான்ஸ் மேல நல்லா ஹிட் ஆனிச்சுறாங்க, நல்லா ஹிட் ஆச்சு. அப்புறம் அவரை வச்சு நல்லா ட்ரோல் பண்ணாங்க நம்மளுக்கு. அது ஒரு சைடு இருக்கும். அப்போ வந்து 2 பேரை கொண்டு வந்தாரு அந்த பாட்டுல. ஆதி ஹிப்ஹாப் தமிழ் ஆதியும் பாடியிருப்பாரு, ஹானி சிங்கரும் பாடியிருப்பாரு. அதுல வந்து நம்ம இவரும் பாடியிருப்பாரு எதிர்நீச்சல் அடி. அனிருத்தன் வந்தது வாய்ஸ் அது. ரொம்ப பிடிக்கும் எதிர்நீச்சல். ஸ்டார்டிங்ல டீச்சர் பார்க்கும்போது ஒரு இது வரும்ல, நல்லா இருக்கும், சின்ன குட்டி சூப்பரா இருக்கும். அது வாய் எழுதியிருந்தாரு,
நான் அப்பதான் நினைச்சேன் வாலி வந்து எம்ஜிஆர் சிவாஜில இருந்து ஆரம்பிச்சு சிவகார்த்திகேயன் வரைக்கும் எழுதியிருக்காரு. வாலிப கவிஞர் வாலி. சூப்பர், செம்ம ஒரு இது இல்ல உண்மையிலே. அது அப்பெல்லாம் அந்த வீடியோ போடுவாங்கல்ல, அந்த அவங்க அந்த ஸ்டுடியோல எப்படி பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா அதுவே நல்லா இருந்துச்சு அந்த டைம்ல. அது பார்க்க நல்லா இருக்கும். அனிருத் அந்த கான்செப்ட் உள்ள கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து அந்த லவ் சாங், இன்னொன்னு பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ராம. நான் 3 படம் சொன்னேன்ல, நயன்தாராவும் தனுஷும் ஒரு பாட்டு காடுவாங்க, சத்தியமா நீ எனக்கு தேவை இல்லடி. சத்தியமா நீ தனுஷ் அவரோட சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல போதையே இல்ல. ஆடுவார் ராம தனுஷ். சொல்லுவாரு என்னுடைய நயன்தாரா வந்து நான் கேட்டு எதுவுமே இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. இந்த படத்துக்கு வந்து அவங்க சிவகார்த்திகேயன் அவங்க ஆடுவாங்களா கெஸ்டா வருவாங்களான்னு தயங்கி தான் யோசிச்சாங்க. பட் நான் போய் கேட்டேன், உங்களுக்காக நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க பீக்கா ஹீரோயினா போயிட்டு இருந்தாங்க, ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிஸியா இருந்தாங்க. எனக்கு அந்த 3 படம் சொன்னல, 3 படத்துல வந்து ஒரு சீன் வரும். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க அப்பா அம்மா வந்து பார்க்க வருவாங்க, ஓகேவா? அப்போ வந்து அவங்க அம்மா பார்க்குறப்போ ஸ்ருதிஹாசன் நெத்தியில குங்குமம் இருக்கும். அப்போ அந்த சீக்வன்ஸ்லேருந்து ஒரு மியூசிக் ஆரம்பிக்கும் பாரு, அதெல்லாம் நான் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் தனுஷ் வந்து அந்த படத்தில் காலில் அழுவ மாட்டார், யாரு காலையும். அது வந்து சரி கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க, இந்த விழுகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ அதான் யோசிப்பாரு. இல்ல அது வந்திருக்காங்க, இவர் வந்து விழுக மாட்டாரு, ஆனா வீட்டுல சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. திரும்ப வர்றப்போ அந்த மியூசிக் எடுத்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதுல ஒண்ணுமே இருக்காது. அது சேர்க்கிறப்ப வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது. எனக்கு யாரோ ஒருத்தர் எனக்கு எப்படி கனெக்ட் ஆனதுன்னா, இல்ல ராமன் அந்த மாதிரி பல பேர் கேட்டு போயிருக்காங்க, நம்பாதீங்க. மியூசிக் நல்லா இருக்குண்டா. அதுக்கு அடுத்து வேற என்ன படம்? கத்தி. கத்திக்கு முன்னாடி நம்ம இன்னொன்னு பார்க்கணும்னா மான் கராத்தே. அதுதான் ஆக்சுவலா வந்து ஏஆர் முருகதாசன் சாரோட ஸ்டோரி. ஆக்சுவலா அனிருத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன், அனிருத் வந்து அதுக்கு இசையமைச்சிருப்பாரு. ஸோ அந்த படத்துல வந்து நல்லா ஒர்க் பண்ணி எல்லா பாட்டும் ஹிட் கொடுத்தனால தான் அடுத்த பெரிய ப்ராஜெக்டான கத்தி அவருக்கு கிடைச்சிச்சு. இப்போ நீங்க மான் கராத்திலே சொல்லலாம். மான் கராத்திலேயுமே ஒரு பாட்டும் ஒரு விதமா இருக்கு. உண்மையிலே எனக்கு வந்து அந்த ஓப்பன் த டாஸ் மார்க் தான் ஃபர்ஸ்ட். அதுல தேவா வேற பாட வச்சிருப்பாரு. அது திரும்ப கம்பேக் வந்த மாதிரி இருந்துச்சுல, திரும்ப புதுசா ஒரு வாய்ஸ் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஓப்பன் த சட்டர் பாம்புன்னு சொல்லிட்டு அதை மாத்துனாங்க. அப்புறம் வந்து இருந்தது. ஆமா அந்த இதுல அந்த பாட்டு. அப்புறம் அந்த பிடிக்காத ஏன்டா ஓப்பன் த டாஸ் மார்க் நல்லா தானே இருக்கும் அந்த பாட்டு. அதான் நீங்க அதுக்கப்புறம் நான் அடுத்து அந்த மெலோடிக்கு போயிட்டீங்க. அது உங்க கண்ணுல அந்த இவங்க அன்சிகா சட்டையை போட்டு ஆடுறது உங்க அப்படியே உறுத்துது. அப்ப டார்லிங் நீங்க என்ன பாட்டு சொன்னீங்க? அவர் ரொம்ப மெலோடியான ஒரு பாட்டு சொன்னாரா? அந்த ஃபர்ஸ்ட் பஸ்ல ஆடுவாங்க, வாயில புகையெல்லாம் வருமே, அதேதானா? ஆனா அந்த சென்னையில எப்படா போக வரும்னு பாத்துக்கிட்டு அடிக்கிற வெயில்ல தலை வழியா போய் வாய் வழியா போகாம இருக்குமோ அப்படின்ட்டு. அதுல ஒரு அந்த சாமியார் இருப்பார்ல, காட்டுவாங்கல்ல, அந்த டயத்துல மியூசிக் எல்லாம் சூப்பரா உடுக்கோட எல்லாம் நம்ம சோலே அதுதான் போட்டிருப்போம் இது சேனல்ல. அது இல்ல காக்கும் காவலனேன்னு போட்டிருப்பீங்க அதுல, அதுக்கு போட்டு. ஆனா அந்த அது கரெக்டா அதுக்கு ஒரு அடாப்டா இருக்க மாதிரி அது சூப்பரா இருக்கும் அந்த இது. எனக்கு அதுல எல்லாமே பாட்டு மியூசிக்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பாட்டுமே ஹிட். சிவகார்த்தினுக்கு ஒரு பாட்டு வந்து ராயபுரம் பீட்டர் பாட்டை ஓபன் சாங்லாம் கொடுத்து எதுக்குன்னே தெரியல, அவன் ஒரு நாள் ஃபுல்லா அந்த பாட்டு கேட்டிருப்பான், அந்த அளவுக்கு கேட்டான். எனக்கு தெரிஞ்சு அனிருத் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அளவுக்கு பிஜிஎம்ல நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனது அவர் தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த டைம்ல நம்ம சொன்னோம் மங்காத்தா ஓகே, பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிஜிஎம் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. எடுத்து காட்டுற அளவுக்கு அந்த பிஜிஎம் இல்ல. ஒருத்தருக்கு உடனே இப்படி கேட்ச் ஆகும் தெரியுமா, அது ரொம்ப நாளா ஒரு பிரேக் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். துப்பாக்கியில ஆப்வியஸ்லி இருந்துச்சு, பட் இதுல இப்போ பாத்தீங்க அப்படின்னா அனிருத் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஜிஎம் உடனே கேட்ச் ஆகி மைண்டுக்குள்ளேயே திருப்பி அது என்னமோ வாத்தி அதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி. அடுத்தது பாத்தீங்கன்னா கத்தி ப்ராஜெக்ட், அதுல வந்து அந்த பிஜிஎம் இப்போ வரைக்கும் பாருங்களேன் ஏதாவது போட்டு. எனக்கு எங்க ஹச்ஓடி வந்து அந்த அந்த மியூசிக் ரிங்டோன் வச்சிருந்தாங்க, டிங் டிங் டிங். அது அந்த கத்தியை யூஸ் பண்ணி நாங்க ஒரு நாள் போயிருந்தோம், ஏதோ பனிஷ்மெண்ட் தான், ஏதோ போகாம கட் அடிச்சுன்னு கூட்டி போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அங்க போய் வரிசையில நின்றுட்டு இருக்கான், இவங்கதான் காரணம் அவங்க பிடிங்க அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ அவங்களுக்கு வந்து டோன் வருது, அந்த ட்ரெய்லர்லயே வந்து அந்த அத நான் தாம்பரம் வித்யார்த்தில பார்த்தோம், ஓகேவா? அப்போ வந்து அதுல டிடிஎஸ் தான் கொடுத்துறானுங்க, அந்த டால்பி அட்மாஸ் எல்லாம் கொடுக்கல. நாங்க ரொம்ப எதிர்பார்த்த சீன்னா அந்த இன்டர்வல் சீனு, அதுக்கப்புறம் வந்து இந்த டேபிள் கடியில குஞ்சு பாப்பார்ல, அப்பதான் அந்த பிஜிஎம்ஏ வரும். ஐ திங்க் படத்துல அதான் முதல் சீக்வன்ஸ் அந்த பிஜிஎம் வரும். அது வந்து எல்லாம் அப்படியே பயங்கரமா எதிர்த்து கட்டலான்ற போறப்போ அவ்வளவா சவுண்ட் குவாலிட்டி அங்க நல்லா இல்ல தேட்டர்ல, அதனால மனசே வெளிச்சு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வெற்றி தேட்டர்ல போய் பார்த்து அதை நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன். இன்ட்ரோல் சீனுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் வரும் இருக்குல்ல, அந்த ஃபைட் அப்பவுமே இப்படியே
இப்படி இப்படி இந்த கை இப்படி பண்ணுவார் பாத்தியா, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் மியூசிக். அப்பா அப்படியே நம்ம 2 பேரும் வாங்கடா ஆமா அதுலயும் வெயிட்டிங் சொல்லுவாரு. அதுல வெயிட்டிங் சொல்லுவாரு. எனக்கு ஏன் கத்திக்கு வந்து அவர் கமிட் பண்ணது வந்து எனக்கு என்ன ஆச்சரியம் பண்றதுன்னா, அதுக்கு முன்னாடி வந்து துப்பாக்கி பண்றாங்க. துப்பாக்கில எல்லா பாட்டுமே ஹிட், எல்லாமே ஹிட், படமும் வேற லெவல் ஹிட், ஹாரிஸோட கம்பேக் சொல்லலாம், எல்லாமே ஹிட். ஆனா அடுத்த படத்துக்கு அனிருத்தை கமிட் பண்றாங்கன்னா இவரோட growth வந்து அந்த டைம்ல அந்த லெவல்ல இருந்துச்சு. அதான் உண்மையிலே விஜய் பரிமாணம் மாறின டைம் அது. மான் கராத்தே வந்து அவரு அவ்வளவு நல்லா போட்டு கொடுத்தனால ஏஆர் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனாலதான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மான் கராத்தேவோட எனக்கு வந்து கத்தி தான் ரொம்ப பிடிக்கும். இல்ல நான் அந்த கத்தி ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததே வந்து எது நீச்சல் சாரி மான் கராத்தேனால தான். அதுல நான் கத்தியில வந்து ஃபர்ஸ்ட் கேட்டாலுமே எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து ஆத்தி அனனி. எனக்கு பக்கம் வந்து ரொம்ப பிடிக்கும். அது கோரியோகிராஃபி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏர்போர்ட்ல எல்லாம் இவ்வளவு பர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிப்பேன். உண்மையிலே ஆமா. அதுல வந்து விஜய் சாரோட டான்ஸ் செம்ம வேற லெவல்ல இருக்கும். ஹிப்ஹாப் தமிழ்ல பாட வச்சிருப்பாங்க. ஆனா டிஃபரெண்ட். அது நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான பாட்டு நவீன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் சாங் வந்து ஒரு ரேப் எல்லாம் பாடி எல்லாம் பெருசா கொடுத்ததே கிடையாதுங்க. அது ஓப்பனிங் சாங்கு அவர் பாடியிருப்பாரு. ரொம்ப மற்ற எல்லா பாட்டையும் விட அது டிஃப்ரெண்டா இருக்கும். டிஜே எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பரா இருக்கும். அந்த கோரியோகிராஃபி உண்மையிலே ரொம்ப சூப்பரா பண்ணி. எனக்கு ஆத்தி அனனி வந்து அப்ப இங்கிலீஷ் வெர்ஷன் நிறைய பேர் பண்ணாங்க. அந்த டயத்துல வந்து அதை எடுத்து பாடுறது நான் நினைச்சேன், இந்த ஒரு பாட்டை ஒழுங்கா பாடிட்டா நமக்கு பத்தாதா அப்படின்ட்டு. ஒரு நம்ம இந்த பாட்டுல பாடணும்னு நினைப்போம்ல, அந்த பாட்டு லிஸ்ட்ல வந்து எனக்கு அந்த பாட்டு இருந்தது. அப்புறமேட்டு செல்ஃபி புள்ள அது வந்து ஃபுல்லா ஹிட். ஏன்னா அந்த செல்ஃபி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ட்ரெண்டியா இருந்தனால எல்லாத்துக்குமே அந்த இது இன்ஸ்டாகிராமத்துல வாடியோ இப்பதான் இங்க வாழ்ந்துகிட்டு மட்டும்தான் எனக்கு இருந்த மீன்ஸ் சும்மா ஓபன் பண்ணி ஆர்வக்குறல பாப்போம்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. போட்டோ மட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா. அப்ப ஃபேஸ்புக் தான் டோட்டலாவே. அடுத்த படம் இந்ததே என்ன முடிக்கல, அதுக்குள்ள நீ அடுத்த படம் அப்படின்னு சொல்லி அடுத்த படம் வேலையில்லா பட்டதாரி. வேலையில்லா பட்டதாரியில ஒரு ஹிட். அதுல வாட்டக்கருவாடு ஓப்பனிங் சாங் பிஜிஎம் விஐபி. இப்ப அந்த ப்ரொடக்ஷனுக்கே அவங்க தான் வந்து இந்த பிஜிஎம் வாங்கிட்டாங்க போல. அவங்க வாங்கல, அவங்க ப்ரொடக்ஷன் தான் அவங்களோட இதுல தான் அது அவங்களோடது. அவங்களே அதுக்கான ஐக்கான சூப்பரா இருந்துச்சு, அதனால அப்படியே வச்சுட்டாங்க. அது நடந்த ஒரு தனுஷ் அப்படியே அப்போ வரும். எல்லாருமே வந்து அதுல வந்து ஒரு தனுஷா கருதிக்கிட்டாங்க எங்களை மாதிரி. ஏன்னா ஸ்டோரி அந்த மாதிரி நம்ம வந்து அதோட எளிமையா போய் நம்ம அதை வந்து மேட்ச் பண்ணி பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நான் கம்பெனி கேட்டு நான் வந்து பெரிய தொழிலதிபர் அப்புறம் உட்காந்துட்டான் வேலைக்கு போவேன். இல்ல நான் எப்படி பாக்குறேன்னா நம்மள மாதிரி ஒரு பையன் அங்க இருக்கதான் நான் அதான் நம்ம கொஞ்சம் நம்ம வீட்டுல கிடைச்சிருச்சா எப்பவுமே பெருசா இல்ல கிடைக்குதா, நம்ம என்ன சூப்பரா போயிட்டு போய் உட்காந்துருப்போம். அதே மாதிரிதான் நம்ம இன்டெலிஜென்டான ஸ்டூடெண்டா கிடையாது. எல்லாமே நம்ம கனெக்டா இருக்கு. வீட்டுல வந்து நம்மள எப்படி திட்டிட்டு தான் இருப்பாங்க. அது எல்லாமே ஓப்பனிங் சீனே செமையா இருக்கு. அதுல தண்டசோறு அது ஆரம்பிக்குமா எனக்கு அதுல கனெக்ட் ஆனது. அதுல வந்து உன் கூட விளையாண்டுருந்தாங்கன்னா எல்லாம் விளையாடி விடாங்க, நீ இன்னும் அங்கேயே விளையாண்டு. அதுல அந்த சீன் மறக்கவே முடியாது. ராம 3 வாட்டி ஏன்னா எனத்தோட தானே செய்யறோம். பின்னாடியே போகுது. அது பேருமே சூப்பர். ஹாரி பாட்டர் எல்லாமே நம்ம கனெக்ட் ஆகிறோம். ஹாரி பாட்டர் எல்லாம் பேர் வச்சுட்டு கேட்காதீங்க. ரொம்ப முக்கியமா அந்த அம்மா சாங்ல ஜானகி அவங்கள பாட வச்சதுதான். ஜானகி மேடம் பாட வைக்கிறது வந்து பெரிய விஷயம். இவ்வளவு ஒரு யங் டைரக்டருக்கு அவங்க பாடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு லைன் எவ்வளவு பேருக்கு அது வந்து இன்னும் பயங்கரமான ஒரு லைனா வச்சிருக்காங்க. பாட்டை, மியூசிக்க, ரிங்டோனா எல்லாருமே ரொம்ப டச்சிங்கான சாங். அவருமே சின்ன சாங் நிறைய ட்ரை பண்ணாரு. அதுலயுமே ஒரு சின்ன சாங் இருக்கும். சைக்கிள் அம்மா பாட்டு இல்ல. இப்போ அமலாபால மீட் பண்ணுவார்ல சைக்கிள்ல போற மாதிரி இருக்கு. அது காமெடியான மியூசிக் இல்ல மியூசிக் சொல்றாம அதுலயே ஒரு சின்ன பாட்டு ஒண்ணு இருக்கும். அதுல சின்ன பாட்டு என்ன பாட்டு லிரிக்ஸ் வர மாட்டேங்குது. இருங்க முடிஞ்சா சொல்றேன், அவங்களுக்கு தெரியாது. சின்ன பாட்டு ஒரு பாட்டு இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த விஐபியா இருக்கவங்களுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும்னா ஊதுங்கடா சங்கு ஊதுங்கடா சங்கு நான் தண்ட சோறு கிங்கு. அந்த வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆன வருஷத்துல உள்ள நியூ இயர்ல வந்து எல்லா இடத்துலயும் அந்த படத்தை ஓடிட்டு இருந்தது. ஆமா அந்த பாட்டை ஓடிட்டு நல்லா டான்ஸ் ஆடலாம், வைப் பண்ணலாம் இருந்தானுங்க எல்லாருமே. ஆமா ஆமா எருமைக்கு கூட எல்லாருமே என்னன்னா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் வந்து அது அடுத்த ஒரு பீக்குக்கு வந்து எல்லாருமே பாடுறதா இருந்துச்சு. ஈவன் இப்ப அனிருத் வந்து ஏதாவது ஒரு கான்செப்ட் மாதிரி வச்சாருன்னா அதை பாடு பண்ணாங்கன்னா எல்லாருமே போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆமா ராம இப்போ அவனுக்கு வந்து வேதாளம் படத்துல வந்து பாட்டு இருக்குல்ல, ஆளுமா டோலுமா பாட்டை நீங்க பாத்திருப்பீங்க. அந்த ஸ்டேஜ்ல பாடுறப்போ அவர் சிவகார்த்திகேயன் ஆடுவார் பாத்தீங்களா, இறங்கி வந்து அது அப்படியே அந்த ஸ்டேஜே இதாயிடும். அப்படியே அந்த இடமே அந்த வைப் வந்து பத்திக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும். அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அஜித் சாருக்கு அடுத்ததா கொடுத்த படம் அது. அஜித் சார் வேதாளம் வந்து அதுக்கு வேதாளத்துல
பிஜிஎம் வந்து சூப்பரா இருக்கும் அதுல. ஃபர்ஸ்ட் விவேகம் கொடுத்தாரா, அதுக்கப்புறம் வேதாளம், வேதாளம்க்கு அப்புறம் விவேகம், வேதாளத்துக்கு அப்புறம் தான் விவேகம். ஆமா சரி ஓகே. அவன் எல்லாத்துலயுமே அவனுக்கு புதுசா ட்ரை பண்ணாராமா. அதுலதான் வந்து இந்த லோக்கல் பாட்டு அலுமா டோலுமா அது வந்தது. எனக்கு அந்த பிஜிஎம்மே சூப்பரா இருக்கும் அதுல. ரைட் ரைட். தெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸோட வந்து அது வரும். அது விவேகத்துல சர்வைவா பாட்டு யோகி ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொண்டு வந்து வருதாரு. இடையில அந்த ட்ரெண்டே இல்லாம இருந்தது. ஆமா ஆமா யோகி பியா இதுக்கு ஓ நரித்திரும் படைத்து போராட்டம் பல்லாவரம் போராட்டம் பல்லாவரம் வருமே பக்கத்துல பல்லாவரம். அது திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து ஆமா ரொம்ப நாள் கழிச்சு பண்ணாரு. எனக்கு அது நீங்க அதை கரெக்டா நோட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தெரியும். தேவா கொண்டு வந்தாரு, திரும்ப வந்து யோகி பியா கொண்டு வந்தாரு. அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா வந்து அதுல பண்ணிட்டு இருந்தாரு. ரஜினி சாருக்கு அடுத்து மாஸ்டர் சிவா போட்ட ஒரு ரஜினி சார், விஜய் சார் தொட்டாச்சு, அடுத்து அஜித் சார் தொட்டாச்சு, அடுத்தது சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் எனக்கு அனிருத் போட்டதுலேயே வந்து சூப்பர் ஸ்டாருக்கு மியூசிக்கா ரொம்ப பிடிச்ச ஒரு பிஜிஎம்னா வந்து எனக்கு அண்ணாத்த மியூசிக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரி தர்பார் 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 பேட்டை 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 இல்ல பேட்டை ஃபர்ஸ்ட் போட்டாருங்க. தர்பார் போட்டாரு. ரிதம் ஆஃப் பேட்டை அண்ணா அண்ணாத்த இதை மாத்தி சொல்லிட்டேன். நான் இதுதான் சொல்ல வந்தேன். தர்பார் சொல்லுங்க. தர்பார் என்ன சொல்ல வந்தேன்னா இப்போ எனக்கு அது ஸ்டார்டிங் இது எனக்கு இப்போ தேவா சாரோட மியூசிக் தானே அவரோட டைட்டில் போதும். எனக்கு அதோட இப்போ ரீசன்ட் இப்போ இருக்க சவுண்டோட மிக்ஸ் பண்ணி ஒரு புது வேற ரகம் பார்த்து சாரு அவருக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சொன்ன பேட்டை பேட்டை வேற லெவல் ராம். துப்பாக்கி எடுத்து சுடும்போது அந்த சீன் அப்படியே ஒரு அந்த தாரட்டப்பட்டிலாம் அந்த வீட்டுல அவங்க அண்ணன் இறந்து போயிருக்காங்க. தாரட்டப்பட்டிலாம் வச்சுட்டு அது ஒரு பிஜிஎம் வரும், செமையான பிஜிஎம். அது இன்ட்ரோல மிக்ஸ் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அப்படி கண் எடுத்து சுட்டுட்டு அதுதான் சொல்றேன். அந்த கார்ல உட்காருவாரு சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்லோ ஆயிடும். செமையா இருக்கும் பிஜிஎம். அந்த பிஜிஎம் சூப்பரா இருக்கு. அந்த டைட்டில் போற கிளம்புறப்ப பேட்டை சாங் போடுவாங்க, அதுவும் செமையா இருக்கும். சாரே கொலபாஸ். இன்னொன்னு டைட்டில் போறப்ப ஒரு சவுண்ட் மியூசிக் வரும் பாருங்க, டடடடான்னு சொல்லிட்டு ஒண்ணு. அந்த ட்ரெய்லர்ல கத்தில அப்படின்னு ஆரம்பிக்கும் ட்ரெய்லர்ல. அது சரியான பிஜிஎம். அது சரியான வைப். அது படத்துல எதுல வரும்? அந்த ஃபைட் அப்பதான் வருமோ? நிறைய இடத்துல வரும். நிறைய இடத்துல அது வரும். அந்த அது அவருக்கு வந்து ஓப்பனிங் சாங் பாத்தீங்களா, மரணா மாசு மரணா ஆமா. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து செம்மையா என்ஜாய் பண்ண ஒரு படம். ராமா அது வெறித்தனமா இருக்கு அந்த இது. அது வந்து அந்த பாட்டுமே ஒரு இளமை திரும்புதே புரியாச்சு. திரும்ப வந்து சிம்ரன்லாம் அதில் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரு தனி ஒரு வைபா இருந்தது. பட் அதே ஒரு எதிர்பார்ப்பு தான் எனக்கு வந்து தர்பாருக்கு இருந்தது. பட் தர்பார் வந்து அந்த அளவுக்கு கிளிக் ஆகல. ஆமா, பிஜிஎம் மட்டும் சூப்பரா இருந்த மாதிரி. அடுத்து பாட்டு அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஆனா பேட்டையில எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நம்ம சிவகார்த்திக்னு சொன்னோம்னா எனக்கு வந்து காக்கி சட்டைக்கு வந்து பிஜிஎம் வந்து ரொம்ப சூப்பரா போட்டிருப்பாரு. ஃபைட் சீன் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி வெறித்தனமா இருக்கும். காக்கி சட்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிஜிஎம் இருக்கு. அதுதான் அந்த பிஜிஎம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். அந்த பிஜிஎம் என்ன பிஜிஎம்? அது நல்ல பிஜிஎம். அது சவுண்ட் அது ஒரு மாசா இருக்கு. அந்த பிஜிஎம் என்ன நீங்க கேட்டா இது வந்து விக்ரம்ல உள்ள பிஜிஎம் சொல்லிட்டாங்க. அந்த காக்கி சட்டை பிஜிஎம் இந்த இவரா இருக்காரு, இவரும் சொன்னாரு. எப்போ சொல்லியிருக்கேன்? கிட்டத்தட்ட விக்ரம்ல உள்ள மாதிரி இருக்கும் ஒரு பிஜிஎம். நல்லா இருக்கும். ஆனா அது பயங்கரமான ஒரு சீன். அது அதுக்கப்புறம் நம்ம இது சொல்லியே ஆகணும். எவ்வளவு சொல்லிட்டு ஜெயிலர் படத்தை மிஸ் பண்ண கூடாது. ஹுக்கும் இப்போ வரைக்கும் தோனி வந்து சிஎஸ்கேக்குள்ள உள்ள வரும்போது அந்த ஹுக்கும் பாட்டு அவ்வளவு ஆப்டா வந்து ரொம்ப நம்மளெல்லாம் குச்சிப்படுத்தி அந்த மொமெண்ட்டை ரொம்ப ஃப்ளரிஷ் பண்ணதுக்கான அந்த ஒரு சாங். அது ரஜினி சாரை பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணுவோம். சரி இனிமேல் இது யார் பண்ணி போட்டு அதை பார்த்தாலும் பெருசாக இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் அது வந்து இந்த இது ஐபிஎல் மேட்ச்ல சேப்பாக் ஸ்டேடியம்ல கேட்குறப்போ வேற லெவலில் இருந்துச்சு. இல்லை ஆக்சுவலாக நம்ம ஸ்டேஜில் பாருப்பே அதோட வைப் ஜெயிலர் வரைக்கும் போகிறதுனா முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நெல்சனோட எஞ்ச கோலமாவு கோகிலா வந்து கோலமாவு கோகிலா ரொம்ப சூப்பராக போட்டுருப்பாரு. நம்ம அதில் வந்து எனக்கு வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு. என்ன பாட்டு? அப்போ எனக்கு அந்த நியூஸ்ல வந்து புதுசா இருந்தேன். அவர் அப்பதான் ஃபர்ஸ்ட் எழுதுறாரு. அப்புறம் யோகி பாபுக்கு தனியா ஒரு பாட்டு வந்துடுச்சு. ஆமா அது அதெல்லாம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறத விட ஹிட் ஆகும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஹிட்டான ஒரு லிஸ்ட்ல தான் அந்த பாட்டுலாம் சொல்லுவேன். அது ரொம்ப ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஆனா அது ஒரு பாட்டோட தாக்கம் அது அப்படியே வந்தனால அது ஒரு சர்ச்சை கூட ஆளாச்சு. இது வரும் நிறைய பாட்டுக்கு அப்படி ஆயிருக்கு.
அது வரும். பட் அந்த பாட்டு வந்து நீங்க எல்லாருக்குமே அது ரொம்ப ஃபேவரட்டான சாங் தான். ஃபேவரட்டான சாங் லிஸ்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த படம் வந்து நெல்சனோட இணைஞ்ச படம் ஜெயிலர். ஜெயிலருக்கு முன்னாடி நம்ம பீஸ்ட் பீஸ்ட் அதானே பார்த்தா ஏதோ மிஸ் பண்றோமே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த பாட்டு பிஜிஎம் தான் ப்ரோ. திரை தீ பிடிக்கும் அந்த பாட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிஹைண்ட் ரூட்ஸ் இந்த ஷோலாம் நடத்துவாங்கல்ல, அங்க போய் இருக்கும்போது அந்த ஓப்பன் ஆடியன்ஸ்ல வந்து அந்த பாட்டு கேட்டிருந்தோம் ப்ரோ. அது சரியான ஒரு வைபா இருந்தது. அவ்வளவு பெரிய ஸ்பீக்கர்ல கேட்டா அந்த பிஜிஎம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஹெட்ஃபோன்ல கேட்டோம்னா நல்லா இருக்கும்ல. அவ்வளோ ஒரு ஓப்பன் ஆடியன்ஸ்ல வந்து ஒரு 10,000 பேருக்கு முன்னாடி அந்த பிஜிஎம் கேட்கும்போது அந்த பேஸ் அந்த இதுக்கு இவ்வளவு பேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்கும்போது தெரிஞ்சு அப்படி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் அதுல படத்துல புதுசா அரபி குத்து பாட்டு வந்து ஃபாரினர் எல்லாருமே அதுக்கு வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அது வந்து 24 ஹவர்ஸ்ல அதிக லைக்ஸோ இல்ல அதிக வியூஸ் போன அது என்ன தெரியுமா, ரிப்பீட்டடா கேட்கிறப்பவுமே சலிக்காம இருந்தது ராம் அந்த பாட்டு. லிரிக்ஸ் வந்து என்னன்னு தெரியாது, மீனிங் என்னன்னு தெரியாது, எழுதி விட்டுருப்பாரு. ஆனா அந்த பாட்டு கேட்டதுல இருந்து அந்த வைப்பு தான், அந்த வைப்ல சுத்திட்டு இருந்தேன். அந்த பாட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வைப்ல சுத்திட்டு இருந்தேன். இப்பவுமே கேட்டாலே ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். அது ஒண்ணு. அப்புறம் இங்க நம்ம லோகேஷ் கூட இணையும் போது மாஸ்டர்ல வந்து விஜய் சார் ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு வந்து மாஸ்டர்ல பாட வச்சாங்க. அதான் குட்டி ஸ்டோரி. அப்பதான் கோவில் வந்துச்சு. அந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பாட்டெல்லாம் கேட்டு பயங்கர டெம்ட் ஆகி போய் அப்படியே பூஸ்ட் ஆகி உட்காந்துருந்தப்ப படக்குன்னு ஒரு வருஷம் ஆஃப் பண்ணிட்டாங்க. நம்மள தியேட்டர்லயே ரிலீஸ் ஆகாம அந்த டைட்டில் எவ்வளவு கஷ்டமா வந்து வெயிட் பண்ண தெரியுமா. அதுல அவங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் காலேஜ்ல ஒரு ஆடி இருப்பாங்க பாருங்க, ஒரு மியூசிக் மட்டும் போட்டு சரியான டான்ஸ். மாஸ்டர்ல வந்து ஒரு குத்து இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பாட்டு ஓகே ஓகே தூக்கிட்டு போய் அப்படியே கொண்டு வந்து பாட்டுவாங்க. அது பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டான்ஸ் மட்டும் தானே இருக்கு அதுல. ஆமா அந்த இதெல்லாம் அது எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி டயத்துல தான் அந்த ஃபாரினர்ஸ் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் ரொம்ப நீ இப்போ போய் அந்த மாஸ்டர் படத்தோட ரியாக்ஷன் வீடியோ எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்க மில்லியன் கணக்குல ஒரிஜினல் சாங்கோட இது நிறைய உங்களுக்கு அந்த ஒரு வேர்டுக்கே வந்து அது பெரிய வாத்தி கம்மிங்ன்ற அந்த ஒரு வாத்தி அதை வந்து அவங்க. ஆமா, இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா இப்போ எப்படி சூப்பர் ஸ்டாருக்கு வந்து நம்ம தேவா சார் வந்து ஒரு டைட்டில் கார்டு உருவாக்கி விட்டாரோ, அந்த மாதிரி அனிருத் வந்து தளபதிக்கு ஒரு டைட்டில் கார்டு கொடுத்துருக்காரு. அண்ணா யாரு தளபதி. அந்த பிஜிஎம் வந்து நீங்க 2 இடத்துல எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் இன்ட்ரோலயே எனக்கு பிடிச்ச இன்ட்ரோ வந்து இன்ட்ரோ மீன்ஸ் அந்த டைட்டில் கார்டு போடுறது வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இதுதான், மாஸ்டர் தான். அப்படி வரேன்னு சொல்ல அண்ணா யாரு தளபதி அப்படின்னு வருமா. இப்ப அதே எடுத்து தான் இதுல யூஸ் பண்ணிருப்பாங்க பாரு. இப்ப ரீசெண்டா அந்த லியோல அப்படி திரும்ப அந்த மியூசிக்கோட டைட்டில் வரும் பாருங்களே, எதிர்பார்க்காத டைட்டில் வந்த மாதிரி எனக்கு இருந்தது. அது ரெண்டும் எப்பவுமே ஒரு எவர் கிரீன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப எனக்கு தெரிஞ்ச டைட்டில் கார்டு போறப்ப அண்ணா யாரு தளபதி அப்படி போட்டு தான் அந்த பேர் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது எனக்கு தெரிஞ்சு வந்த மாதிரி இருக்கு. அப்படி வரலாட்டி அதை வச்சு நம்ம இப்போ வந்து ஆக்சுவலா நம்ம இவ்வளவு சொல்லிட்டு வந்து விக்ரம் படத்தை சொல்லாம போக கூடாது. விக்ரம் வந்து கமல் சாரோட மிகப்பெரிய ஒரு ஹிட் லிஸ்ட்ல வந்து விக்ரம் படம் வந்து எப்பவுமே ஒரு டாப் 10க்குள்ளேயே தான் வந்துடும். நிச்சயமா. ஏன்னா பயங்கரமான ஒரு வசூல் சாதனையை படிச்ச படம். அதுல வந்து பத்தலன்னு போட்ட பாட்டு இன்னி வரலும் நமக்கு இன்னி பத்தல இன்னி போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கமல் சாருக்கே ஒரு அவரே எழுதி அவரே பாடி அப்பா என்ன தெரியுமா, நம்ம நிறைய ஹீரோஸ் இருக்கிற மியூசிக் போறப்போ ஒருத்தவங்களுக்கு தனித்தனியா யூனிக்கா ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து அதுல இருக்க விஜய் சேதுபதி சாருக்கு தனியா ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பாங்க. மகபாஸ் இருக்கு, கமல் சார் இருக்கு. இன்னொன்னு அந்த போர்க்கண்ட சிங்கம் பாட்டு வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் டிப்ரெஷன்ல அதுவுமே தோனிக்கு போடுவாங்க. இப்போ மேட்ச் இறங்கி எல்லாமே யூஸ் ஆகுது பாருங்களேன். அது அந்த டைம்ல உட்கார்ந்திருக்கும் போது அது 2 வெர்ஷன் இருக்குல்ல போர்க்கண்ட சிங்கம்ல, 2 வெர்ஷன் இருக்க மாதிரி இருக்கும். 2 இடத்துல வர மாதிரி இருக்கும். ஆமா, ஒன்னு ஸ்லோ வெர்பா வர மாதிரி இருக்கும், இன்னொன்னு வந்து ஒரு மெலடியா போற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் அது எல்லாமே.